உறவுகளே, இனிய உற்சாகமான காலை வணக்கம். லக்னோவில் இன்றைக்கி 3வது நாள் மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருந்தாலும் சரி, உலகத்திலேயே தலை சிறந்த எக்ஸசைஸ் எதுனா நீங்கள் மன மகிழ்ச்சியோட வாக்கிங் போகிறது. அது மாதிரி ஒரு எக்ஸசைஸ் சிம்பிளான எக்ஸசைஸ் உலகத்தில் காசை பிடுங்காத எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அடுத்து என்னால் நடக்க முடியாது, ஜாயிண்ட் பெயின் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, என்னால் வாக்கே பண்ண முடியாது அப்படின்னா அதை விட சிறந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த நாள் எனக்கானது, இறைவன் கொடுத்த அன்பு பரிசு, உற்சாகமாக இருக்கிறேன், இதுவரை கடந்து வந்த நாட்களுக்கும் இனிமேல் கடக்க போகும் நாட்களுக்கும் நான் நன்றி கூறுதல் உணர்வோடு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த நாள் சிறப்பாக இருக்கும். அதோட கண்ணை மூடி உட்காந்து உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனித்து மெடிடேஷன் பேர் வச்சுக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்சமான கடவுளை எதையாவது ஒரு மனசில் தியானிச்சுட்டு நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்துருந்தீங்கன்னாவே அந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக, அற்புதமான நாளாக, டெய்லியும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிராக்கிளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் என்ற உற்சாக சிந்தனையோடு உங்களோடு நான் தொடர்ந்து பயணிக்கிறேன் லக்னோ வீதிகளில். ஃப்ரெண்ட்ஸ், இது சப்ஜி மண்டி ரோடு அப்படின்றாங்க. அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும்னா நம்ம ஊர் சந்தை. இது டெய்லி காலையில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் இறங்குது. மக்கள் சில்லறையாகவும் மொத்தமாகவும் வாங்கக்கூடிய இடம். என்ன கீரைன்னு தெரியல. மாதிரி நம்ம வெள்ளரிக்காய் பாருங்கள், கீரை ஹிந்தியில் அது என்ன சொல்லுவான்னு தெரியல. இஞ்சி, கோவக்காய், பீட்ரூட், வெள்ளரிக்காய் ஏராளங்க. ஆஹா, இதை சொல்லாமல் இருக்க முடியுமா? உருளைக்கிழங்கு, லெமன், மீன் சொல்லுவான். இன்னும் நிறையா வரும். இன்றைக்கி ஏன்னா கம்மி, சுத்தத்தெல்லாம் எதிர்பார்த்துறாதீங்க. லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஜென்ரலாகவே சுத்தமாக இருக்காது. மழை பெஞ்சால் இன்னும் சொல்ல வேண்டியதே இல்லை. இவங்களாம் போர்ட்டர், கூலிகள், மொத்த வியாபாரிகள். இந்த ஸ்ட்ரீட்டே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரோடு அகலமாக இருக்குது. அதை அப்படியே சப்ஜி மண்டியாக மாற்றிக்கிட்டாங்க. பலாப்பழம் இங்கே சீசனாக என்னவோ தெரியல. பூசணிக்காய், ஆரஞ்சு கலரில் இங்கே பூசணிக்காயை பார்க்க முடியாது, பச்சையில் தான். அப்புறம் இந்த முள்ளங்கி பாருங்கள், மண்ணோடவே இருக்கும், அப்படியே கழுவி இருக்கெல்லாம் மாட்டானுங்க. பீட்ரூட்டும் அப்படி தான். தக்காளி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அடுத்து எந்த ஹோட்டலில் போனாலும் கூட உணவோடு வைக்கிறது இந்த பச்சை மிளகா தான். இதை உப்பை தொட்டு சாப்பிட்றானுங்க கடிச்சு. சமையல ஜென்ரலாக இங்கே எல்லாமே வீதிகள் எல்லாமே கிலோமீட்டர் கணக்கில் தாங்க இருக்குது. அது வாக்கிங் போகிறதுக்கு உண்மையிலேயே அருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா எனி டைம் வாக்கிங் போகலாம். பெரும்பாலான பகுதிகளில் இங்கே மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறான். நம்ம ஊரில் மரத்தை அழிச்சிட்ருக்குறான். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லா 2 சைட்லேயும் நல்லா, குறிப்பாக வேப்ப மரம், முக்கியமான மரம், நகப்பழ மரம், ஆலமரத்தை கூட வச்சு வளர்க்குறான் பாருங்கள். மோஸ்ட்லி ஆலமரம் வைக்க மாட்டாங்க, விழுதுகள் விட்டு தொந்தரவு ஆகுமேன்ட்டு. ஆலமரம் கூட வச்சு வளர்க்குறான். நல்ல உயரமான மரங்கள். சில சாலைகளில் பார்த்திங்கன்னா 2 சைடும் நெருக்கமாக மரத்தை வச்சுட்டு அதனோட சென்டர் பார்த்து வாக்குவேவாக விட்டுருக்கானுங்க. ஒரு 3-4 கிலோமீட்டர் நேற்று வாக் பண்ணும்போது அந்த இதில் போட்டிருந்தேன், நீங்கள் கவனிச்சிருத்துக்கலாம். அதே மாதிரி வீடுகள் பார்த்திங்கன்னா ஒருவேளை நான் இருக்கிற ஏரியா அப்படியே ஏழைகளும் இருக்க தான் செய்கிறாங்க, மிடில் கிளாஸ் இருக்க தான் செய்கிறாங்க. பட் ஒவ்வொரு வீடும் ஃபார்ஸாக நம்ம ஊர் A1 பணக்காரங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வீடுகள் தான் வீதிகளில். பாருங்களேன், பிரம்மாண்டமாக, அதில் ஆர்டினரி லெவலெல்லாம் சொல்ல முடியாது. பாரதிய வித்யா பவன் கேர்ள்ஸ் டிகிரி காலேஜ். நம்ம ஊர்லலாம் +1 +2 ஹையர் செகண்டரி அப்படி சொல்கிறாங்களா தெரியல. டிகிரி காலேஜ் அப்படின்றாங்க. பில்டிங் ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்கான் போல இருக்குது, ஓல்டு பில்டிங்.
ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா மரங்களை வந்து எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாலையை பார்ப்போம். நான் ரோட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிட்டுருக்கேன். மிடில் பாருங்கள் வாக்வே, கிலோமீட்டர் கணக்கில்லைங்க. உண்மையிலேயே நீங்கள் மதியானம் கூட வாக் பண்ணலாம், 2 மணி 1 மணி எல்லாம் தடை ஏதும் இல்லை. பாருங்கள் மேலே, அப்பா பார்த்தீங்களா எவ்வளோ அம்சமாக இருக்குது பாருங்கள். நம்மூர் ரோடுவேஸ் அதிகாரிகள் கூட இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணும். ஸ்ட்ரீட்டை 2 சைடும் வீடுகள், அழகழகான வீடுகளுங்க, கிலோமீட்டர் கணக்கில். இந்த சைடில் கூகுள் அக்கா உதவியோட ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை நோக்கி போயிட்டுருக்கேன். போன பிறகு தான் அது என்ன ஸ்பாட்டுன்னு தெரியும். வாக்கு வேலையே பாருங்கள், புத்திசாலி நாயை பிடிச்சிட்டு வந்து கக்கா போக விட்டுட்ருக்கான். இதுதான் இந்த ஊரோட நிலமை. என்னதான் அரசு வந்து அற்புதமாக செஞ்சாலும் இந்த மனிதர்கள் ட்ரெயின்லேயே ஆகட்டும், ஃப்ளைட்டில் ஆகட்டும், எங்கே போனாலும் தான் வீடு தான் சொத்து அப்படின்னு நினைக்கிறது இல்லை, தான் நாடு என்னமோ. பார்த்து காலை வைக்கணும் கீழெல்லாம். வடிவேல் சொன்ன கதையாயிரு. ஓகே, மீண்டும் சந்திப்போம். தொடருவோம் பயணத்தை. இன்னொரு 5 கிலோமீட்டருக்கு நான் போக வேண்டிய டூரிஸ்ட் ஸ்பாட்டு என்னன்னு பார்த்துட்டு இடையிடையே பதிவுகளை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். வாக்வே சூப்பராக இருக்குங்க. ஆனால் வாக்கிங் பண்ணுறதுக்கு தான் ஆட்கள் இல்லை. வீடெல்லாம் 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வீடுகளெல்லாம் வந்து டாப்பாக இருக்குது. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு முகப்பும் ஒரு அழகில் வந்து இருக்குது. வாவ், கேரளா டைப்பு, நம்ம தமிழ்நாடு டைப்பு, எல்லா டைப்பில் இருக்குங்க. இந்த வீதிகள் வழியாக நடக்கிறதே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு வீதிகள்லையும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நல்லதை செய்கிறதுக்கு ஆள் இருக்கு. அழகாக பாட்டர் மிஸ்டர் சுந்தரவடிவேல் தான் சொல்லுவார், 2 வேளை பல்லு வளர்க்குனா நல்லது, பண்ணுறோமா இல்லை. டெய்லி உடற்பயிற்சி செஞ்சால் நல்லது, பண்ணுறோமா இல்லை. நல்லது எதெல்லாமே நமக்கு நல்லதுன்னு இருக்குதோ அதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆம்பே பிஸ்னஸ் செஞ்சால் நல்லதா இல்லையா? கண்டிப்பாக நல்லது. ஆனால் செய்கிறோமா? செய்ய மாட்டோம். எதெல்லாம் நமக்கு நன்மை அளிக்குமோ அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். நம்ம தேடி நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கிறது நம்மை தவிர வேறு யாருமே கிடையாது. எவ்வளோ ஒரு அருமையான வாசகங்கள்ங்க, ஃபேண்டாஸ்டிக். இது என்னன்னு தெரியலைங்க. கோமதி நகர் எக்ஸ்டென்ஷன், ஜாம் நிராசா பார்க்கு, விப்புல் கண்டு, விசாத் கண்டு, இங்கெல்லாம் கண்டு தாங்க. அம்பேத்கர் பார்க்கு ஒரு டீ கப் மாதிரி நடுவாண்ட வச்சுருக்கிறான். நேற்று வாக்கிங்கில் இந்த ஏரியா வந்தேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. சாலைகளெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, 8 வழிச்சாலை மாதிரி இருக்குங்க. இங்கேயும் டுட்டோரியல் காலேஜோட விளம்பரம் முன்னாடி தெரியும். சாலைகளெல்லாம் ரொம்ப பார்ஸாக நல்லா ஜாமுன்னு இருக்குங்க. பஸ்ஸுங்க, என்னோடய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கு வந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வாக் பண்ணுறேன். அந்த வாக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு பெரிய பார்க்கு. இங்கே ஒரு ஹிந்தி வாலாவை கேட்டாயா, பார்க்கோட என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குன்னாரு. உள்ளே போகலான்னு பார்த்தேன், பட் நான் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போட்டு போயிட்டுருக்கிறேன். அது பார்த்துட்டு டைம் இருந்ததுன்னா உள்ளே விசிட் பண்ணலாம். உள்ளே விசிட் பண்ணாவே இந்த பார்க்கை முடிக்கிறக்கே ஒரு நாள் ஆகும் போல் இருக்கே.
பேக் குமாரோட பதிவுகளெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஈரோடு. ஸோ அவர் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அவர் யூடியூப்பில் ரொம்ப அழகாக இன்ஃபர்மேஷன்ஸ், எங்கே தங்குறது, எங்கே சீப்பாக உணவு கிடைக்கும், ஹோட்டல்ஸ் கிடைக்கும், எப்படி உங்களோட அமெரிக்காவுக்கே 1,00,000லேயே எப்படி போயிட்டு வரலாங்கிற அளவுக்கு அவர் கைடன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கொடுக்குற கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நானுமே எதிர்பார்க்குறேன். பட் அவர் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸருங்கிறதுனால எல்லா டேட்டாஸும் தெளிவாக கொடுப்பாரு. இது நான் ஒரு சாதாரண வழிபோக்கன் மாதிரி. இங்கெல்லாம் எப்போ மழை பெய்யுன்னே தெரியாதுங்க. ரோட்டோரம் அழகழகாக கொடை வைக்கிறான் பாருங்க. अंबरला कितने भाई? 150. हाँ 100 ये 350 का सर. 300 350 बाकी अगर 300 का ज़्यादा वो ओ कौन सा दे माल अधिक है. கேட்டிங்களா? 300 ரூபா சொல்கிறான், 350 ரூபா, 370 ரூபா சொல்கிறான். ஆனால் கூட ரொம்ப அழகாக இருக்குது, கிளாத்தும் சூப்பராக இருக்குது. பட் நோ நீட். மழை வந்தால் நனையும், வெயிலில் காயும். அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு அர்த்தம். முக்கியமான வீதிகளில் நடந்துகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். பாரதிய ரிசர்வ் பேங்க் RBI பாருங்கள், சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. உள்ள மரங்கள் எல்லாம் மறைச்சிருக்குது, அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க முடியாது. நேற்று வந்த அதே ஏரியா தான், நேற்று ஆட்டோவில் பயணித்த அந்த ஏரியாவில். பேப்பர் மில் திஸ்ஹா, பேப்பர் மில் திரஹா, ரிவர் ஃப்ரண்ட் சிராயா சீல், டிஃபென்ஸ் எக்ஸ்போ. ஹிந்தி படித்து வச்சது கொஞ்சம் உதவியாக போச்சுங்க. எழுத்துக்களை படிக்க முடியுது. ராவ்தான் ஆகே ஸ்பீட் டெப்பேல் ஸ்பீட் பிரேக் இருக்குது. பாஸ்போர்ட் காரியாலயா எல்லாமே முக்கியமான ஆஃபீஸோ. நம்ம நுங்கம்பாக்கம் ஏரியா போல் இது. ஆனால் என்ன விஷயம்னா வந்து பில்டிங்கெல்லாம் சும்மா நம்ம ஊர் மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு குறைஞ்சது ஒவ்வொரு ஆஃபீஸும் ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கரில் நிர்மாணிப்பான் போல இருக்குது. ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் 4-5 ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், மேக்ஸ் அது இதுன்னு. டே அப்பா என்ன பிரம்மாண்டங்க. ஃபீஸும் பிரம்மாண்டமாக தான் இருக்குமா என்னமோ தெரியல. இந்த காரியாலய ரோடு எல்லாம் ஹிந்தி தாங்க, இங்கிலீஷில் கூட அவங்க எழுதுறதில்ல. எல்லாமே எவ்ரிதிங் ஹிந்தி. ஏன்டா அந்த ஊருக்கு போயிட்டு ஹிந்தியில் எழுதாமல் எதில் எழுதுவான்னு கேட்குறீங்களா? செகண்ட் லாங்குவேஜ் அட்லீஸ்ட் இங்கிலீஷ் கொடுப்பான் அப்படின்னு பார்த்தா சில முக்கியமான இடங்களில் தான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கானே ஒழிய மற்றது பஸ்ஸு, போர்டு, சைன் போர்டு, எவ்ரிதிங் கம்ப்ளீட் ஹிந்தி, நாட் இங்கிலீஷ் ஆர் நாட் செகண்ட் லாங்குவேஜ். பட்லர் ரோடு, ரிவர் ஃப்ரண்ட் ஹோட்டல். பார்ப்போம் என்ன டூரிஸ்ட் பிளேஸ் வருது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது சவுக் அப்படின்றானுங்க. நிறைய சிலைகள் அங்கே வந்து வச்சுருக்கான் அந்த சவுக்கில். பட் ஒவ்வொரு சவுக்குமே ஒரு 5 ரோடு 6 ரோட மெயினான ரோடுகளை வந்து கனெக்ட் பண்ணுதுங்க. அதுதான் பியூட்டி. சாலை நிர்வாகம் ஃபென்டாஸ்டிக்ங்க உண்மையிலே. பட்டு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகும்போது இதெல்லாம் பயங்கர பிஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மார்னிங் டைம் 7 o'clock. நேற்று மாதிரியே ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இதெல்லாம். ரோட் மெயின் ரோட்லேயே வந்து சைன் போர்டு வச்சுருக்குறான் சூப்பராக. அந்த சைன் போர்டில் வந்து எக்ஸசைஸ், மார்னிங் எழுந்திரிச்சதே எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டுருக்கு. டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் सामाजिक परिवर्तन स्थल है. நான் அடுத்த எக்ஸிட்டில் போகலாம். சைக்கிளிங் பாருங்கள், நம்ம ஆளுங்க நம்ம ஜம்முன்னு லைட் போட்டு பண்ணுறாரு.
ஆஹா, ஒரு பாலித்தீன் பேக் எடுத்துக்கணும், மொபைலும் ப்ளூடூத்தும் நனையாமல் இருக்கிறதுக்கு. எதை காப்பி பண்ணுறது எதை விட்றதுன்னே தெரியலையேங்க. ஆஹா, இந்த பில்டிங் பாருங்கள், மேலே ரூப்பில் ரவுண்டாக க்ரீன் லக்னோ மெயின்டைன் பை சமரக் ஸ்மிதி லக்னோ. இதுதாங்க கோம்தி ரிவர்னு தான். கோம்தி, நான் கோமதின்னு நினச்சேன். கோமதி இல்லை, கோம்தி ஆறு ரிவர். கோம்தி சேது 8 லேன் நம்ம போட்டிருக்கான் ஹிந்தியில். இது பாருங்கள், டெல்லியில் இருக்கிற மாதிரி, செங்கோட்டையில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இந்த டிசைன். இந்த மானுமெண்ட்ஸ் தான் நிறைய இடங்கள் இருக்குது ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு. கீழே பாருங்கள் ஒரு பார்க்கு, இது போகாமல் விட்டேன். அதான் சுற்றி பார்க்குறக்கு ஒரு நாள்லாம் கண்டிப்பாக பத்தாதுங்க. அடே அப்பா, ரிவர் பாயிண்ட்டு எவ்வளோ அழகாக வச்சுருக்கான் பாருங்கள். அதில் ஒரு வாக்குவே இருக்குதுங்க அண்டர் கிரவுண்டில். ஆற்றுல தண்ணி வந்து கம்மியாக தான் போகுது. 2 சைடு சிமெண்டிங் போட்டு பக்காவாக வச்சுருக்கான். ரயில்வே ட்ராக், மலைங்க, மலை லைட்டாக டிஸ்லிங் ஆகிட்டுருக்கும். இது கோம்தி ரிவரா இல்லை இந்த ஊரில் இருக்கிற கழிவுகளெல்லாம் எடுத்துகிட்டு பயணிக்குதா அப்படின்னு தெரியல. கோம்தி ரிவர் தான். மக்கள் தொகை அந்த அளவுக்கு இருக்குது இல்லைங்களா. வா, இதுவே ஒரு பாலமே 1 கிலோமீட்டர் வாக் பண்ணுங்க. ஃபேண்டாஸ்டிக், கிரேட். இது வரைக்கும் ஒரு 6 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிருக்கேன் என்னோடய ஹோட்டல்லேருந்து. அம்பேத்கர் பார்க், அந்த பார்க், இந்த பார்க்குன்னு கட்டி விட்டுருக்கான் பார், பயங்கரமா. ஆனால் கால்களில் வலிமையுள்ள போதே இதெல்லாம் சுற்றிக்கணுங்க, இல்லைன்னா முடியாதுங்க. இந்த சைடு பார்க்க பாருங்க. பட் 11 மணிக்கு தான் பார்க்கு திறப்பானா. அங்கே ஒரு செக்யூரிட்டி இருந்தார், மழைக்காக ஒதுங்கினேன். ரொம்ப மழை பெஞ்சுது, நான் மழைக்காக ஒதுங்கினேன். அந்த செக்யூரிட்டி அம்பேத்கர் சிலை அந்த மண்டபத்துக்குள்ளே வச்சுருக்கான் பாருங்கள். எங்கள் அம்பேத்கருக்கு வந்து பெரிய ஒரு இது போல இருக்கு. மறுபடியும் ஒரு சவுக்கு வருதுங்க, சூப்பராக பார்ப்போம். ஐ லவ் லக்னோ ஸ்பாட் அப்படின்னு போட்டிருக்கான். அதை நம்பி வந்தேன். டூரிஸ்ட் ஸ்பாட் எப்படி இருக்குன்னு வந்ததில் ஒர்த்து தான். பார்ப்போம் எப்படி இருக்கு. ஒரு வழியாக 5-6 கிலோமீட்டர் நடந்து ஐ லவ் லக்னோ ஸ்பாட் வந்தாச்சுங்க. பிரம்மோஸ் வந்து நிறுத்தியிருக்கான் பாருங்கள், சும்மா ஒரு ஐடல். சவுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, இது ஒரு 2 வீதி, அங்கே ஒரு 2 வீதி, அங்கே ஒரு 2, கிட்டத்தட்ட 6-7 ஸ்ட்ரீட்டை வந்து கனெக்ட் பண்ணுது பாருங்கள். ஐ ஆம் நயா பாய், யூ ஆஸ்க் எனிஒன். சூப்பராக இருக்குல்லங்க. நமக்கும் ஹிந்தி தெரியுன்ட்டு நம்மளும் என் நண்பர் பாட்டு தான் சொன்னால், மாப்பிள்ள நீ கொஞ்சம் கலராக இருந்தீங்கன்னா வடக்கத்தீன் ஆயிடுவேன் அப்படின்னு. செமைங்க. ஐ லவ் லக்னோ ஸ்பாட்டுக்குள்ளே நுழையிறேன். அப்போ எப்படி இருக்குங்க சவுக்கு பாருங்கள், எப்படி இருக்குங்க. ஏரியா எக்கச்சக்கங்க. எஸ், ஒன்றும் இல்லைங்க. அது வந்து என்னென்னா, எனக்கு டெஸ்டினேஷன் அரைவ்டுன்னு வந்துருச்சு. நதியோட கோம்தி ரிவரோட 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக பார்க்கை கட்டி ஓப்பன் பண்ணி விட்ருக்கானுங்க. ஸோ பார்க்குள்ளே இன்னும் நான் இறங்கல.
அகைன் அந்த ரிவர் வரைக்கும் வாக் பண்ணிவிட்டு வந்து இந்த பார்க்குள்ளே இறங்கி பார்க்கலான்ட்டு இருக்கிறேன். பார்க்குள்ளே ஒன்று பெருசாக செடிகள் மரங்களெல்லாம் வச்சுட்ருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி அந்த பூக்கள் வண்ண வண்ணமாக ஸோ குழந்தைகளுக்கு விளையாடுற மாதிரியெல்லாம் வச்சுருக்கானா என்னன்னு தெரியல. பட் ஏரியா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா பசுமையாக பெரிய பார்க். இந்த பார்க்கில் நீங்கள் ரவுண்ட் அடிக்கிறதே ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும், சாலிடாக வரும். பட் நடக்கும்போது மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால கவனமாக நடக்கணும். ஏன்னா நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வரும்போதே ஒரு இடத்துல ஸ்கிட் ஆகிட்டேன். அதனால என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. வா, கோம்தி நதி. பட் கோம்தி நதி வந்து இந்த மக்கள் தொகையில் கொஞ்சம் பொல்யூஷனில் தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நடக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை அந்த பார்க்கிலலாம். மானுமெண்ட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு சைடும் பார்க்குங்க. ஆடாடா, எகைன் வருண பகவானே, நீ கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? நான் வேறு வீட்டுக்கு ரிட்டன் ஆகணும். நனையிறதை பற்றி கவலை இல்லை, மொபைலும் ப்ளூடூத்தும் நனைஞ்சிருச்சுன்னா கரெக்ட் ஆயிருமே அப்படிங்கிறக்காக. செம்மையாக இருக்குங்க. வா வா வா. இங்கேருந்து பார்க்குள்ளே பார்க்கலாம். பட் மழை இங்கெல்லாம் பீப்புள் உட்காந்துக்குவாங்க போல இருக்கு. இந்த கீழே கிடக்கிற பேப்பர்ஸ் இதெல்லாம் பார்த்தா அது இது மேலே ஏறுவோம். ஆமாம் ஆமாம், ஃபுல் பார்க்கு தான். எஸ் எஸ் எஸ். இந்த ரிவர் தான் பிரிக்குது போல் இருக்குது ஒரு ஏரியாவையும் இன்னொரு ஏரியாவையும். அரச மரம் முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இதோட என்னோடய பதிவுகளை முடிச்சுக்கிறேன். ஏன்னா மொபைல் பேட்டரியும் தாங்காது, பவர் பேங்க்கும் என்கிட்ட எடுத்துகிட்டு வரல. வா, தெரியுதுங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அழகை உங்களுக்கு காமிச்சிருக்கேன், லக்னோவோட அழகு. ஏரியாலாம் பாகுபலி படத்தில் காட்டுற பிரம்மாண்டம் மாதிரி இருக்குங்க. இங்கே ஒரு யானை நிப்பாட்டியிருக்கானுங்க. அது தூரத்தில் இருக்கனால உங்களுக்கு சின்னதாக தெரியுது, பெருசாக இருக்குது. டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் சம்ஜிக் பர்வதன் சித்தல் துவார் அப்படின்னு போட்டிருக்கான். அது பக்கத்தில் பாருங்கள், எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஐ லவ் லக்னோ, ஹமாரா லக்னோ அப்படின்னு போட்டிருக்காங்க ஆர்டின் சிம்பிளோட. செம்மையாக இருக்குங்க இந்த சவுக்கு வந்து. வாவ், மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. அருமை. வீதியெல்லாம் இப்போ தான் க்ளீன் பண்ணுறாங்க, பரவாயில்லையே. இன்னும் ஈவினிங் டைமெல்லாம் இந்த ஏரியா கலகட்டும்னு நினைக்கிறேங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்கை விசிட் பண்ணாமல் எப்படி? ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கானுங்க. பார்க்குள்ளே இறங்குறேன், இறங்கி நடப்போம். ஆல்ரெடி ஐ திங்க் ஸோ 7 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வருண பகவான் தான் கருணை மழை பொழியணும். இந்த மழை பொழிஞ்சதுன்னா நான் மொபைலில் வீடியோ தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஃபேண்டாஸ்டிங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடடடடா, இறைவனுக்கு நன்றி. இதுவரை கடந்து வந்த நாட்களுக்கும் இனிமேல் கடக்கப் போகிற நாட்களுக்கும் உளமாற நன்றி செலுத்துகிறேன். நன்றி இறைவா. லவ்லி பிளேஸுங்க. இதே நம்ம ஊராக இருந்தால் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். பட்டு இங்கேயும் இருக்குமா என்னன்னு தெரியல. பட் நான் பார்த்த விதத்தில் இல்லை, அவங்கவுங்க வேலையை நோக்கி பரபரப்பாக இருக்கிறாங்க.
அருமைங்க. எத்தனை கிலோமீட்டர் நடந்தீங்கனாலும் இதில் நடந்துக்கிட்டே இருக்கலாம். கோம்தி ரிவரோட அழகு இதில் குறிப்பாக சொல்லணும். நம்ம வந்து கிட்டத்தட்ட கூவம் ரிவர் மாதிரி தான் தெரியுது தண்ணியை உத்து பார்த்தோம்னா. பட்டு நம்ம வந்து அந்த நேப்பியர்ஸ் பாலத்தில் சென்னையில் நடக்கும்போது குடலை பிடுங்கிரும் நாத்தம். பட் இங்கே வந்து ஸ்மெல் எதுவும் இல்லைங்க. விண்டு அருமையாக இருக்குது. சூரியோதயம் பாருங்கள் ஸ்கை எப்படி இருக்குன்னு. அப்புறம் அந்த வாக்வேல நீங்கள் அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு லேம்ப் லைட் இருக்குது இல்லைங்களா, அந்த லேம்ப் லைட்டை ஜூம் பண்ணுறேன். உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஊர் ஸ்டைலில் வணக்கம் போட்டிருக்கானுங்க. வணக்கத்தை அப்படி கிரில்லில் வந்து ரெடி பண்ணியிருக்கான். சூப்பராக இருக்குது. ஃபிசிக்கலாக பார்க்குறது, நீங்கள் மொபைலில் பார்க்குறதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபிசிக்கலாக பார்க்கும்போது இன்னும் அருமைங்க. நுர தள்ளிட்டு ஓடுது பாருங்கள் கோம்தி ரிவர் பொல்யூஷனோட.